نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், அன்னாருடைய வழியொட்டி நடந்த முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் மிகச் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வினதும் அல்லாஹுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் நுழைவிக்கப்பட்ட மார்க்கமல்லாத காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களும் நூதன அனுஷ்டாண்டங்கள், பித்அத்துக்கள் என்றும், பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரையிலே அடிக்கடி ஞாபகப்படுத்தியதை நானும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பெரியவர்களே, நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த ஜுமா தினத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நாம் உலகத்தில் வாழும் பொழுது எந்த முறையில் வாழ வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ, ஏவி இருக்கிறார்களோ, எந்த சட்ட வரம்புகளை பேணச் சொல்லியிருக்கிறார்களோ, எந்த வழிமுறைகளை பின்பற்ற சொல்லியிருக்கிறார்களோ, அந்த முறையை விரும்பி ஏற்றி ஈமான் கொண்டு வாழ்வதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலே எனக்கும் உங்களுக்கும் நாங்கள் வாழ்கின்ற பொழுது நாம் நினைத்து பார்க்காத அளவுக்கு நிறைய அருள்களையும் பாக்கியங்களையும் வசதிகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நாம் சில வசதிகளை, வாய்ப்புகளை, அருள்களை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், அதை நினைத்து நாங்கள் ஆனந்தப்படுகிறோம். அல்லாஹ் ஒரு சிலருக்கு பொருளாதாரத்திலே நிறைய பரக்கத் செய்திருப்பான். அவர் அதை பெரியொரு பாக்கியமாக, பெரியொரு அருளாக, அதை வளர்ப்பதற்கும், அதை பெருக்குவதற்கும், அதை பாதுகாப்பதற்கும் உலகத்திலே அவர் எடுக்கின்ற முயற்சிகள் ஏராளம். இதே போன்று உலகத்திலே அல்லாஹு தஆலா இன்னொரு மனிதனுக்கு நோயில்லாத வாழ்வை கொடுத்திருப்பான். அதை நினைத்து அவர் சந்தோஷப்படுவார். எனக்கு 60 வயதாகி 65 வயதாகி அடுத்தவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய கொடூரமான பாரதூரமான நோய்கள், நொம்பலங்கள் இல்லாமல் உலகத்தில் வாழ்கிறேன் என்று அவர் நினைப்பார். இப்படி உலகத்தில் அவரவருக்கென்று கொடுக்கப்பட்ட சில பாக்கியங்கள், அருள்களை நினைத்து சந்தோஷப்படுவார்கள். ஆனால் யதார்த்தம், எந்த அருள்களை நினைத்து
பாக்கியங்களை நினைத்து சந்தோஷப்படுவாரோ, அதை பாதுகாக்க முயற்சி செய்வாரோ, அப்படி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் பாக்கியங்களும் நிரந்தரமானவை அல்ல. நொடிப்பொழுதில் அல்லாஹ் நாடினால் அவைகள் எங்களை விட்டு அழிந்து போகக்கூடிய பாக்கியங்கள். ஒரு பெரிய ஒரு பணக்காரர், கோடான கோடியிலே புரண்டவர், ஒரு நொடி அல்லாஹ்வுடைய கதிரிலே கதாவிலே ஒரு நொடி அவருக்கு போதும், அவருடைய பொருளாதாரம் இல்லாகி அவர் ஒரு திவாலான ஒரு நிலைக்கு வருவதற்கு அல்லாஹ்வுக்கு ஒரு நொடி மிச்சம். தேகாரோக்கியத்தோடு வாழ்கிறவர், தன்னுடைய உடம்பிலே எந்த நோயும் இல்லை என்று சொல்லக்கூடியவர், அல்லாஹ் நாடினால் அடுத்த நிமிடம் அவருடைய நோய் உடம்பு பாரதூரமான நோய்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் ஒரு நோயாளி என்ற நிலைக்கு போவதற்கு ஒரு நொடி மிச்சம். எந்த அருள்களை நினைத்து உலகத்தில் நாங்கள் அதிகமாக சந்தோஷப்படுகிறோமோ அந்த அருள்கள் எல்லாம் நிரந்தரமானவை அல்ல. அடுத்த நிமிடம் கண் சிமிட்டுவதற்குள்ளால் அவைகளை அல்லாஹ் பிடுங்குவதற்கு அல்லாஹ்வுக்கு சக்தி உண்டு. ஆனால் இந்த அருள்களை தாண்டி நானும் நீங்களும் சந்தோஷப்பட வேண்டிய, பெருமைப்பட வேண்டிய, பேணி பாதுகாக்க வேண்டிய நிரந்தரமான ஒரு அருள் இருக்குமாக இருந்தால் அதுதான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் காட்டி தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம், இந்த ஹிதாயத், இந்த இஸ்லாம், இந்த வழிகாட்டுதல், இந்த நியமத் இருக்கிறதே. நாம் பொருளாதாரத்தை நினைப்பது போன்று அல்லது எம்முடைய தேகாரோக்கியத்தை நினைப்பது போன்ற ஒரு அருள் அல்ல. இது அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் கேட்காமல், அல்லாஹு தஆலா நிரந்தரமாக நாம் அதை சரியாக பேணினால் நிரந்தரமாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த பாக்கியத்தை, இந்த மார்க்கம் எனக்கு கிடைத்திருக்கிறதே, அல்லாஹ் சரியான ஒரு சிஸ்டத்தை எனக்கு காட்டி தந்திருக்கிறானே, நல்லொரு வழிமுறையை அல்லாஹ் எனக்கு காண்பித்து தந்திருக்கிறானே என்று நாங்கள் சந்தோஷப்படுவது இல்லை. அதை நினைத்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதும் இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளிலே ஆக உச்சகட்ட அதிகம் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நன்றி கடன்தான் இந்த ஹிதாயத், இந்த இஸ்லாம் என்ற வாழ்க்கை வழிமுறை என்ற சிஸ்டம். மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி இந்த உலகத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு ஞாபகப்படுத்தினார்கள் என்றால், நான் இப்பொழுது ஓதினேன். இப்பொழுது மட்டுமல்ல, இந்த மிம்பருக்கு வரக்கூடிய பெரும்பான்மையான உலமாக்கள் சொல்லுகின்ற, ஓதுகின்ற வசனங்கள் கோர்வைகளில் ஒன்றுதான். முதலாவதாக என்ன செய்வார்கள்? குதுபத்துல் ஹாஜா, ரசூலுல்லாஹ் ஒரு குதுபாவை செய்தார்கள் என்றால் இன்னின்ன குர்ஆன் வசனங்களை ஓதுவார். தக்வாவை பற்றியுள்ள குர்ஆன் வசனங்களை ஓதுவார். ஏ மனிதர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மறுமை ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தான், நீங்கள் அல்லாஹ்வை அச்சப்படுங்கள் என்று 3 தக்வாவுடைய வசனங்கள் மிம்பரிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் கேட்போம். இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொல்லுவார்கள். அழகான ஒரு செய்தியை சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்? அந்த வார்த்தையை, அந்த ஹதீஸை என்னுடைய உரையில் நான் ஞாபகப்படுத்தினேன். என்ன சொல்லுவார்? இன்ன அஹ்ஸனல் கலாமி கலாமுல்லாஹ். சில நேரம் அறிஞர்கள் இந்த மிம்பரிலே இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு கிழமையும் சொல்லி சொல்லி குதுபாவுக்கு வரக்கூடிய உங்களுக்கே அது ஞாபகம் இருக்கும். இன்ன அஹ்ஸனல் கலாமி கலாமுல்லாஹ். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை. உலகத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தைகளில் தெளிவானதும் சிறந்ததும் உயர்ந்த ரகமுடையதும் யார்த வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. வ அஹ்ஸனுல் ஹதியி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழிகாட்டுதலில், நடைமுறைகளில், கலாச்சாரங்களில் மிகச் சிறந்த கலாச்சாரம் யாருடைய கலாச்சாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு மார்க்கமாக, வழிகாட்டுதலாக, சிஸ்டமாக
காட்டி தந்த வழிமுறைதான் சிறந்த கலாச்சாரம். எப்ப சொல்லுவார்? எப்ப தன்னுடைய உரை இந்த சமுதாயத்துக்கு மிம்பரிலே ஏறி ஒரு உரை நிகழ்த்த வேண்டும் என்று எப்பவெல்லாம் ரசூலுல்லாஹ் மிம்பர் ஏறினாரோ அந்த எல்லா நேரத்திலையும் தன்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தக்வாவை சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை: அஹ்ஸனுல் கலாமி கலாமுல்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலாச்சாரங்களில் நடைமுறைகளில் மிகச் சிறந்தது யாருடைய கலாச்சாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு முஸ்லிம் வாழும் பொழுது இன்ன முறையில் தான் அவன் வாழ வேண்டும் என்ற கலாச்சாரத்தையும் வழிகாட்டுதலையும் சிஸ்டத்தையும் எதை சொன்னார்களோ அதுதான் சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சிறந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த சிறந்த சஹாபாக்கள் இருக்கும் சபையில், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் இருக்கின்ற சபையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் இதை சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய உலகத்துல மனிதர்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட கலாச்சார சிஸ்டங்கள் ஏராளம் ஏராளம். அது ஆடை எடுத்துக்கொண்டால், மதத்தை எடுத்துக்கொண்டால், திருமணத்தை எடுத்துக்கொண்டால், வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால், எதை எடுத்துக்கொண்டாலும் நாட்டுக்கு நாடு வித்தியாசம், ஊருக்கு ஊர் வித்தியாசம், லேனுக்கு லேன் வித்தியாசம், குடும்பத்துக்கு குடும்பம் வித்தியாசம் என்ற ரீதியில் இன்றைக்கு மனிதன் வேறுபட்ட கலாச்சாரத்தில் வாழ்கிறான். ஒரு இடத்துல கையால சாப்பிட்டா அது ஒரு ஏளனம், அதை இன்னொரு இடத்துல ஸ்பூனால சாப்பிட்டா அது ஒரு ஏளனம். ஒரு இடத்துல ஒருவன் ஆண்களை போன்று ஆடை அணிந்தால் அது ஒரு ஏளனம், இன்னும் இடத்துல ஒரு பெண் ஜீன்ஸ் அணியாவிட்டால் அது ஒரு ஏளனம். இப்படி வித்தியாசமான கலாச்சாரங்களை கொண்ட உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இன்ன அஹ்ஸனல் கலாமி கலாமுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலாச்சாரங்களில் நடைமுறைகளில் மிகச் சிறந்தது, இந்த மனித சமுதாயத்திற்கு பொருத்தமானது யாருடைய கலாச்சாரம் தெரியுமா? நபியுடைய கலாச்சாரம் என்பதை ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்தினார்கள். என்றால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு மாறுபட்ட கலாச்சாரத்தில் நாங்கள் வாழ்கிறோம். மாறுபட்ட கலாச்சாரம் உள்ள சமுதாயங்களோடு சேர்ந்து வாழ்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையிலே ஆகப்பெரிய பிரச்சனை, ஆகப்பெரிய முசீபத், இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு தூரமாகி உலகத்திலே மாறுபட்ட கலாச்சாரங்களை நோக்கி, உலகத்திலே மாறுபட்ட கலாச்சாரங்களை ஏற்றி அதை பின்பற்றி அதன் பக்கம் மோகம் கொள்ளுகின்ற ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாகிவிட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழும் பொழுது பெரும்பாவங்களை குறித்து ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தார்கள். விபச்சாரம், கொலை, கொள்ளை, களவு, வட்டி, இவைகளை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை இந்த சமுதாயத்திலே செய்தார்கள். அந்த எச்சரிக்கையின் வரிசையில் ரசூலுல்லாஹ் செய்த எச்சரிக்கைகளிலே முக்கியமானது என்ன சொன்னாங்க? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற ஒரு சமுதாயத்துடைய கலாச்சாரத்துக்கு நான் காட்டித்தராத வழிமுறையை தாண்டி வேறு வேறு மனிதர்கள் உருவாக்கி கொண்ட கலாச்சாரங்களுக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் யாராவது வாழ்ந்தால், அது திருமணமாக இருக்கேனும், இபாதத்தாக இருக்கேனும், ஆடையாக இருக்கேனும், நடைமுறையாக இருக்கேனும், எதுவாக இருந்தாலும் என்னுடைய கலாச்சாரத்தை தாண்டிய, நான் காட்டி தந்த வழிமுறையை தாண்டிய வேறொரு கலாச்சாரத்தை யாராவது விரும்பி அதை நடைமுறைப்படுத்தி இந்த உலகத்துல யாராவது வாழ்ந்தால் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அறிஞர்கள் சொல்லுவார்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லப்பட்ட பாவங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட குஃபரை, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகின்ற போர்டரிலே இருக்கின்ற பாவங்கள் குறித்துதான் ரசூலுல்லாஹ் இப்படி பேசியிருப்பார்கள். பெரும்பாவங்களுக்கு என்ன எச்சரிக்கையோ அதே போன்ற எச்சரிக்கை தான் மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றி வாழ்கின்ற மனிதர்களுக்கு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தார்கள். யாருக்கு தெரியும்?
இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முசீபத்துகளிலே பெரிய முசீபத் இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு உலகத்தில் இன்றைக்கு நிறைய கலாச்சாரங்கள் தோண்டி புதிய புதிய டிசைன்கள் வந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளே நுழைந்து அந்நிய கலாச்சாரத்தின் பக்கம் எங்களை இழுக்குகின்ற ஒரு கோரமான நிலையிலே நாங்கள் வாழ்கிறோம். எல்லா ஊர்லயும் இதே பிரச்சனை தான். இதுல பெரிய முசீபத் என்ன தெரியுமா? விபச்சாரத்தை பெரும்பாவம் என்று உணர்ந்த நாம் அதை நெருங்கக்கூடாது என்று எம்முடைய உள்ளத்திலே ஈமான் கொண்ட நாம் இன்னொருவருடைய பொருளை களவாண்டி அநியாயமாக சாப்பிடுவது பெரிய பாவம் என்று நினைத்த நாம், வட்டி ஒரு தாயோடு என்னுடைய தாயோடு உறவு கொள்வதை விட பெரிய பாவம் என்று ஈமான் கொண்ட நாம், இதே அளவுதானே ரசூலுல்லாஹ் இந்த கலாச்சாரம் இந்த மார்க்க வழிகாட்டுதலை புறக்கணித்து விட்டு உலகத்துல வேறு வேறு சிஸ்டங்கள் மார்க்கம் கலாச்சாரம் என்ற ரீதி உருவாகின்றதை பின்பற்றக்கூடிய மனிதர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, இதே எச்சரிக்கையை சொன்னார்களே, அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று. ஆனா இந்த சமுதாயம் பொதுபோக்காக கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையிலே இந்த உலகத்தில் நிறைய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் என்ற ரீதியில் பல ஊர்களிலே மக்கள் வாழ்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கடுமையாக இருந்தார்கள் என்றால், தன்னோடு சேர்ந்து வாழ்ந்த மாற்று கொள்கைவாதிகள் யூதர்கள் நசாராக்களுடைய சிஸ்டங்கள் கலாச்சாரங்கள் நடைமுறைகள் இஸ்லாத்துக்குள் வந்துவிடக் கூடாது என்ற விஷயத்தில் சஹாபாக்களோடு மிக கவனமாக இருந்தார்கள். ஆஷூரா தாசுஆ நோன்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். ஆஷூரா தாசுஆ நோன்பு அது வந்தா மிம்பர்கள்ல சொல்லப்படுற மிக பிரதானமான ஹதீஸ்களில் உண்டு. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருகிறார்கள். ஆஷூரா தாசுஆவுடைய காலம், முஹர்ரமுடைய காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டார்கள். அந்த நேரத்திலேயே நோன்பு நோட்பதை ரசூலுல்லாஹ் கண்டார்கள். மதீனாவிலே இருந்த நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு அது புதுசாக இருந்தது. மதீனாவாசிகள்கிட்ட கேட்டார்கள், என்ன என்ன சமாச்சாரம், என்ன காரியம்? அவர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டது, அவங்க முஹர்ரம் 10வது நாள் நோன்பு பிடிக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்றுதான் பாதுகாக்கப்பட்டார். அதனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இதன் அப்படி என்றால் வருகின்ற வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9ஐயும் சேர்த்து பிடித்து இந்த யகூதிகளுக்கு மாற்றம் செய்வேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். மார்க்க விடயங்களில் ரெண்டும் ஒன்றாக விளங்கக்கூடாது என்ற விஷயத்தில் கூட ரசூலுல்லாஹ் கவனமாக இருந்தார்கள். அப்படி என்றால் ஆடை, நடைமுறை, அடுத்தடுத்த காரியங்களுக்குரிய எச்சரிக்கை எந்த அளவு தூரம் இருக்கும் என்பதை நாம் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர்களே. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. லா யஸாலூன் யுகாத்திலூனகும் ஹத்தா யருதுக்கும் அன் தீனிக்கும் இன் இஸ்ததாஉ. மனிதர்களே, உங்களுடைய மார்க்கத்துக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் அது யாராக இருந்தாலும், இஸ்லாத்தின் விரோதிகள் அது யாராக இருந்தாலும், லா யஸாலூன யுகாத்திலூனகும், உங்களோடு அவர்கள் மரணிக்கும் வரை, இந்த உலகம் அழியும் வரை உங்களோடு போர்க்களத்தில் போர் செய்து கொண்டே இருப்பார்கள். அது என்ன போர்? ரசூலுல்லாவை அழிப்பதற்காக முயற்சி செய்தார்கள். ரசூலுல்லாவை கொலை செய்வதற்காக யுத்தம் செய்தார்கள். சுமார் 19க்கும் மேற்பட்ட யுத்தங்களை ரசூலுல்லாஹ் நடத்தினார்கள். ஏன் யுத்தம்? இவர் உயிரோடு இருக்கக்கூடாது, இவர் கொண்டு வந்த மார்க்கமும் உயிரோடு இருக்கக்கூடாது. அதனால அந்த நபியை அழித்து இந்த மக்களை அழிப்பதற்குத்தான் இந்த உலகத்திலே யுத்தங்கள் உருவாகின. இஸ்லாம் அழிந்ததா? இல்லை, வென்றது, உயர்ந்தது, பெருகியது. அப்படி பெருகிய பொழுது அல்லாஹ் சொன்னான், லா யஸாலூன யுகாத்திலூனகும், நீங்கள் நினைத்து விட வேண்டாம், இந்த மார்க்கத்தின் எதிரிகள் எல்லா யுத்த களத்திலேயும் தோற்று விட்டார்கள் என்று, அவர்கள் ஓய்ந்து விடுவார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். யுகாத்திலூனகும், உங்களோடு போர் செய்வார்கள். அந்த போர்
அது ஆயுதத்தால் மட்டும் செய்கின்ற போர் அல்ல. அவர்களுக்கு எந்த எந்த கோணத்தில் இருந்து இந்த மார்க்கத்தை எதிர்க்க முடியுமோ அவ்வளவு கோணத்தில் இருந்தும் உங்களை எதிர்ப்பார்கள். ஹத்தா யருதூக்கும் அன் தீனிக்கும், உங்கள் மார்க்கத்திலிருந்து உங்களை வெளியேற்றும் வரைக்கும், உங்களை திசை திருப்பும் வரைக்கும், உங்களை வெறுப்பூட்டும் வரைக்கும் போர் களத்தில் நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் உலகத்தில் இப்ப நடக்கின்ற போர். இப்ப நடக்குது என்ன? உலகத்தில் என்டர்டைன்மெண்ட் என்று ஒன்ற மேற்கத்தியம் காட்டிவிட்டது. அதனால உலகத்தில் சில ட்ரெண்டுகள் என்று சொல்லி சில விடயங்களை உலகம் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இதன் பக்கம் மோகம் ஆசை, அதனால இஸ்லாமிய கலாச்சாரம் அப்படியே அழிந்து நாசமாகி போய் கொண்டிருக்கிறது. உலகத்தில் இன்றைக்கு எங்களுடைய சிந்தனை எங்க? எதை செஞ்சா உலகத்துல ஆக கூடுதலான கமெண்ட்ஸ் லைக் எதுக்கு வருமோ அதை மரண சாகாசம் காட்டியும் கூட செய்ய துணிகிறான் இன்றைய வாலிபர்கள். குறிப்பாக இன்றைக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய சமுதாயம் என்டர்டைன்மெண்ட் என்ற ரீதியில், கலாச்சார சீரழிவு என்ற ரீதியில் இன்றைக்கு உலகத்துல இஸ்லாமிய விழுமியங்களை குலை தோண்டி புதைக்கின்ற அளவுக்கு மாற்று மத கலாச்சார சிந்தனையில் அவர்களுடைய மோகம் இன்று நிற்கிறது. முடியை எடுத்து பாருங்கள். காலத்துக்கு காலம் ஒரு டிசைன். யாருடைய அது மோகம்? யாரோ ஒரு செலிபிரிட்டி, யாரோ ஒரு வீரன், யாரோ ஒரு நடிகன், இவர் புதுசாக ஏதாவது ஒன்று அறிமுகப்படுத்தினா அந்த ஊர்ல பார்க்கலாம் இந்த கட்டை, அது ட்ரெண்ட், இது பெருமை. ஆடையை எடுத்து பாருங்கள். ஒரு காலத்துல கரண்டைக்கு கீழால நீங்க டவுசர் அணியாதீங்கப்பா, மாஸ்வல மினல் கபைனி ஃபஃபின்னார், கரண்டைக்கு கீழால ஆடை அணிவது என்பது நரகத்துக்குரிய காரணமாக அமையும் அந்த ஆடை என்று சொன்ன பொழுது கரண்டைக்கு கீழாலே அணிந்தார்கள். இல்லாமன் ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, இந்த மார்க்கத்தை விரும்பியவர்களை தவிர, இந்த மார்க்கம் தான் என்னுடைய முதல் சாய்ஸ் என்று ஈமானோடு வாழ்ந்தவர்களை தவிர அணிந்தார்கள். ஏன் அணிந்தார்கள்? நரகத்துக்கு அவர்கள் பயப்படவில்லை. இந்த மார்க்கத்துடைய விழுமியம் சட்ட வரம்பு என்பதை அவர்கள் நினைக்கவில்லை. மேற்கத்தியம் உலகத்துல இதுதான் இப்போதைக்குள்ள ஃபேஷன், இப்படி உடுத்தாத்தான் இன்றைக்கு ட்ரெண்ட், இப்படி உடுத்தாத்தான் இன்றைக்கு மார்க்கெட் என்று யாரோ காட்டி தந்த அந்த கலாச்சார நடைமுறையை மனசுல ஆசை, அவளுக்கு ஆசை, அப்பதான் லைக்கும் கமெண்ட்டும் அணிந்தார்கள். இப்ப அன்னை காலத்துல பார்க்கிறோம், வாலிபர்களுடைய கரண்டைக்கு காலில் மேல ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு மேல டவுசர் நிக்குது. சுபஹானல்லாஹ், சமுதாயம் திருந்து விட்டார்களோ என்று நினைத்து பார்த்தால் இல்லை. இன்றைக்கு மேற்கத்தியில அதுதான் ட்ரெண்ட். சுபஹானல்லாஹ், இன்றைக்கு டவுசர் அணிகிறதுல கரண்டைக்கு கீழால அணிவது என்பது அது பழைய காலத்து ட்ரெண்ட், அது பினிஷ் ஆகுது, முடிஞ்சுதான். இப்ப அதுக்கு கிராக்கி இல்லையா, அதுக்கு லைக் இல்லையா, கமெண்ட்ஸ் இல்லையா. இப்ப எதுக்கா கரண்டைக்கு மேலால 2 இன்ச்சு தூரத்துல கரண்டையும் விட மேல அணிவது ட்ரெண்ட் ஆகி உலகத்துல ஒரு ட்ரெண்டாக மாறியதனால் இன்றைய வாலிபர்கள் அதன் பக்கம் மோகம். ஏன் தோழர்களே? எங்கட மார்க்கம் எனக்கு தந்த வழிகாட்டுதல் சிறந்த வழிகாட்டுதல் இல்லையா? அதை ஈமான் கொள்ளலையா? நாங்க அதுல வெற்றி இல்லையா? ஏன் மேற்கத்திய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவத்தை எச்சரிக்கை செய்வதை போன்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதை அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி சமுதாயத்தில் ஏற்படுகின்ற நிறைய விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். சமுதாய சீரழிவு, வீட்டுக்குள் நடக்குகின்ற அனாச்சாரம், கலாச்சார சீர்கேடு, சமுதாய சீர்கேடு வீட்டுக்குள் இருந்து உருவாகி அது ஊர்ல பெரிய பிரச்சனையாக மாறி இன்றைக்கு தீர்க்க முடியாத எத்தனையோ ஃபித்னாக்களை பல ஊர்களில் உருவாகி இருக்கிறதை பார்க்கிறோம். ஒழுக்க சபை வேணுமா, பள்ளி சபை வேணுமா, டிசிப்ளின் கமிட்டி வேணுமா, ஏதோ போட்டும்
எதை காட்டியும் ஃபித்னாவாக உருவெடுத்துக் கொண்டே இருக்கிறது. எங்கு உருவாகியது? அந்நிய கலாச்சாரம் என்ற ரீதியில் எமது வீட்டுக்குள், எமது குடும்பத்துக்குள் உருவாகியது பாரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜ்னபி மஹரமி உறவு, இன்றைக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். இதெல்லாம் இல்லாட்டி இன்றைக்கு உலகத்துல வாழ அந்த அங்கே இருக்குது, இந்த ஊர்ல இருக்குது, இந்த அவர் செய்கிறார், இந்த குடும்பத்தில் இருக்கு, அவங்களும் மார்க்கம் தானே, அவருக்கும் தாடி தானே, அவருக்கும் ஜுப்பா தானே, அவருடைய வீட்டிலே மார்க்கம் இருக்குது, அவங்களும் சர்வசாதாரணமாகத்தானே என்றெல்லாம் நியாயம் சொல்லி 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 குடும்பத்தில் நடக்குகின்ற அதாவது சீர்கேடுகளை நியாயப்படுத்தி கொண்டு அந்நிய கலாச்சாரத்துக்கு நாங்கள் வக்காலத்து வாங்குகின்ற எத்தனை குடும்பம். இதனால் ஏற்பட்ட ஃபித்னா நான் சொல்லி நீங்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? லா யதுகுலுல் ஜன்னத ஸலாஸ், மூன்று நபர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். 3 பேர் சுவர்க்கம் இல்லை அவர்களுக்கு. ஒன்று யார்? முதுமினுல் ஹம், ட்ரக்ஸ் எடிக்ட், தொடர்ந்து மது போதை அருந்தக்கூடியவர், நான் ஸ்டாப், அவருக்கு வேணுமே தான் டெய்லி. இப்படியான ஒரு ஆள் லா யதுகுலுல் ஜன்னah, சுவர்க்கம் நுழைய மாட்டார். இரண்டாவது யார் சொன்னாங்க? அல் ஆக்குலி வாலிதைஹி, தன்னுடைய பெற்றோர்களை நோவினைப்படுத்தியவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். மூன்றாவது யார் சொன்னாங்க? அத்தையூஸ், தையூஸ் என்பவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். சஹாபாக்களுக்கு இந்த வார்த்தை, இந்த வேர்ட் அர்த்தம் சரியாக புரியவில்லை. சஹாபாக்கள் கேட்டார்கள், வமத் தையூஸ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே தையூஸ் என்றால் யார்? தையூஸ் என்றால் அர்த்தம் என்ன என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஆண்மகன், ஒரு குடும்ப தலைவன், ஒரு பொறுப்புதாரி, அவனுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கும் பெண்கள், அவனுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கும் பெண்கள் சீர்கேடுகளில், ஒழுக்கவீனமான விடயங்களில் ஈடுபடும் பொழுது ரோஷம் வராதவன், கோபப்படாதவன், தடுக்காதவன், இவன் தான் தையூஸ் என்றார்கள். என்ற மனைவி, என்ற சகோதரி, என்ற பிள்ளை, பெண் பிள்ளை இஸ்லாம் தடை செய்த காரியங்களில், சீர்கேடுகளில் அவர்கள் ஈடுபடும் பொழுது எனக்கு கோபம் வராவிட்டால் ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து தான் சொன்னார்கள் தையூஸ். நாங்க 5 நேரம் தொழுகையில ஜமாத்துக்கு வந்துட்டு போறோம், நாங்க சரியா தொழுறோம், ஒரு மன நிம்மதியோடு போறோம். வீட்டுக்கு போனா மகரிபு நேரம் என்ற நோனா, என்ற பிள்ளைகள், என்ற சகோதரிமார் எல்லாம் வக்த மிஸ் ஆக்கி, நேரத்தை பாழாக்கி, அந்த நேரத்தில் நடக்கிற அந்த டிவியில உட்கார்ந்து கொண்டு அந்த சீர்கேடுல இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் அதை பொருட்படுத்தாமல் நான் போனேன், ரெக்கில் இருந்த குர்ஆனை எடுத்தேன், நான் ஓதினேன். அவன் எக்கேடு கட்டாலும் பிரச்சனை இல்லை, என்ற மனைவி அது பிரச்சனையே இல்லை, அவங்களுக்கு சொல்லி பார்த்தேன் சரி வரவே இல்லை என்று நான் அதற்கு ரோஷப்படாமல் ஒதுங்கினான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தையூஸ். ஏண்ட வீட்டுக்குள்ள ஏண்ட மனைவிக்கு மஹரம் இல்லாத அஜ்னபியோடு சர்வசாதாரணமாக இருந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு கேலி கூத்துகளில் ஈடுபடுமாக இருந்தால், கொஞ்சி கொலாவுமாக இருந்தால், மஹரம் பேணாமல் இருக்குமாக இருந்தால் எனக்கு பேர் தையூஸ். சர்வசாதாரணமாக வீட்டிலே நடக்கக்கூடியது. ஏண்ட தம்பி, ஏண்ட நானா, மச்சான் தானே, அப்படித்தானே, இப்படித்தானே என்று சொல்லி ஒரே சபையில் உட்கார்ந்து கொண்டு எந்த மஹரமும் இல்லாமல், தேவையும் இல்லாமல் பரிகாசம் செய்து கொண்டு இப்படியான ஒரு கலாச்சார சீர்கேடு ஏண்ட வீட்டுல இருந்தா நான் தையூஸ். ஏண்ட மகள் கிளாஸ் போறார் என்ற ரீதியில் நடு ரோட்ல அபாயா அணிந்திருக்கிறாள், உடம்பு முழுக்க விளங்குகிறது, மறைக்க வேண்டிய முறையில் மறைக்கவில்லை, ஆடையிலே கோளாறு, அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அதை நான் தடுக்கல. அல்லது அடிச்சிருக்கிறார் பெர்ஃபியூம், போகின்ற ரோட்ல அப்படி வாசம், ஆண்கள் நுகர்கிறார்கள், யார் என்று பார்க்கிறார்கள், ஏன் இந்த பெண் இப்படி போகிறாள்,
என்று ரசூலுல்லாஹ் ஹராமாக்கிய இந்த வாசனை திரவியங்களை அடித்துக் கொண்டு போகின்ற பொழுது நான் பேசாமல் இருந்தால், நான் தடுக்காமல் இருந்தால் எனக்கு பேர் தய்யூஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவன் சொர்க்க நுழைய மாட்டான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கலாச்சார சீர்கேடு எம்மை வேறொரு மார்க்கத்தின் பக்கம் தள்ளிவிட்டது. இதனால் எமக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன தெரியுமா? எமக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? உலகத்திலே ஏனைய சமுதாயங்கள் எங்களை ஆக்கிரமிக்கின்ற நிலைக்கு பலகீனமான சமுதாயமாக மாறிவிட்டோம். இஸ்ஸத் இல்லை, கண்ணியம் இல்லை, பயந்தவர்களாக, பலகீனமானவர்களாக, ஒரு இடத்திலும் வாழ முடியாதவர்களாக, இம்மார்க்கத்தை சுதந்திரமாக பின்பற்ற முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதற்கான காரணம் அஹ்ஸனுல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிகாட்டுதல் என்ற அந்த கோணத்தை தாண்டி உலகத்துல வேறு வேறு கலாச்சாரங்களிலே உருவாகிய திருமணம். சொல்ல மறந்துட்டேன், சொல்லவா வேணும்? எமது இஸ்லாமிய சமுதாயத்திலே நடக்கின்ற திருமணங்களை பற்றி ஊரு வித்தியாசம் இல்லாமல் எந்த ஊரு உங்களோட ஊரு எல்லாமே தான். திருமணம் என்ற ரீதியிலே நடக்குகின்ற கேடுகளும் கூத்துகளும் அனாச்சாரங்களும் ஒன்று ரெண்டல்ல. அதனாலதான் முடிச்சாரா 2 மாசத்துல டிவோர்ஸ் ஆம், முடிச்சாரா அவருக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லையாம், முடிச்சாரா குடும்பத்துக்கு இடையில பிரச்சனையாம். காரணம் அவ்வளவு அனாச்சாரம். இஸ்லாமிய திருமணம் என்று ஒன்று இருக்க உலகத்துல புதுசாக நிறைய ட்ரெண்டுகள். அது போட்டோ வேண்டுமா, சாப்பாடு வேண்டுமா, வேறு வேறு கூத்துகள் வேண்டுமா, எல்லாமே வேறு வேறு பேறுகளில் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அதை செய்யலாட்டி அதை விட்டா ஏதோ இஸ்லாத்துல வாஜிபை ஃபர்தை விட்டது மாதிரி. மார்க்கம் தெரிந்தவர்கள் கூட, மார்க்கத்தில் ஈடுபட்டவர்கள் கூட தன்னுடைய வீட்டு திருமணம் என்று வருகின்ற பொழுது சருகிறான். அப்படித்தானே அதுல செய்யலாது, வீட்டில் விட்டுறாங்க இல்ல, பரபர அப்படி இப்படி தன்னுடைய வீட்டையும் பெண்களையும் மனைவியையும் காரணம் காட்டி ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை புறக்கணித்து அந்நிய கலாச்சாரங்கள் ஈடேற்றம் அடைகின்ற வீடுகளாக நம்முடைய வீடுகள் மாறிவிட்டன. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இதனால் என்ன, இதற்குரிய பாதிப்பு என்ன தெரியுமா? இதற்குரிய பாதிப்பு ஃபித்னா. நாங்க எவ்வளவுதான் பொருளாதாரம் தேடினாலும் அல்லாஹ் பரக்கத்து வைக்க மாட்டான். எவ்வளவுதான் குழந்தை பாக்கியம் எவ்வளவுதான் இருந்தாலும் அல்லாஹு தஆலா நிம்மதியை அல்லாஹ் எம்மிடம் இருந்து தூக்கி விடுவான். இஸ்ஸத்தை அல்லாஹ் தூக்கி விடுவான், கண்ணியத்தை அல்லாஹ் தூக்கி விடுவான், பரக்கத்தை அல்லாஹ் தூக்கி விடுவான், அபிவிருத்தி அல்லாஹ் தூக்கி விடுவான். உலகத்துல டென்ஷன் வாழ்க்கை தான் நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய, ஒன்று கூடி இருக்கக்கூடிய நானும் நீங்களும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சமுதாய சீர்கேடுகளுக்கான தீர்வாக எவ்வளவுதான் டிசிப்ளின் கமிட்டி போட்டாலும், எவ்வளவுதான் அதற்கான சபைகளை போட்டாலும், நானும் நீங்களும் இஸ்லாமிய சட்ட வரம்பை ஈமான் கொண்டு இதுதான் என்னுடைய வழிமுறை என்று நானும் நீங்களும் ஈமான் கொண்டு அதை நடைமுறைப்படுத்தாமல் எவ்வளவு சிஸ்டம் நானும் நீங்களும் கொண்டு வந்தாலும் அல்லாஹு தஆலா அதுல விமோசனம் தரமாட்டான் என்ற செய்தியை ஆழமாக புரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த இந்த வழிமுறை, இதனை ஈமான் கொண்டு இதுதான் என்னுடைய வழி என்று சரியாக உள்ளத்தால நம்பி இந்த உலகத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்த தவறினால் நாம் உலகத்திலே சந்திக்க போறது நஷ்டம், அபிவிருத்தி இல்லை, நிம்மதி இல்லை, பலகீனம், இவைகளை எல்லாம் நாம் சந்தித்தே ஆக வேண்டும் என்பதை ஒரு நபித்தோழர் சொல்லுகின்ற அழகான சில வார்த்தைகளை ஒரு உதாரணமாக சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். இது ஒரு வரலாற்று பதிவு. மிக உயர்தரமான, உணர்வு பூர்வமான
செய்தியை பதிவு செய்த ஒரு பதிவு நம்முடைய உள்ளத்துல இது ஒரு அழகான ஒரு தடயமாக இது இருக்க வேண்டும் என்பதை நான் ஆசைப்படுகிறேன். உலகத்தில் வாழ்ந்து மரணித்த ஹலீஃபாக்களிலே மிகச் சிறந்த ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் வரலாறு. உலகத்துல ஆட்சியை எடுத்த காலத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டுமே என்ற உணர்விலே வாழ்ந்து மரணித்த ஒரு உன்னதமான ஒரு மனிதர் உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலம். ஷாம் நாடு வெற்றி கொள்ளப்படுகிறது. ஷாம் நாடு என்பது இப்போது சிரியா, ஜோர்டான், லெபனான் போன்ற நாடுகளை கொண்ட ஏரியா தான். அந்த காலத்துல உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்துல ஷாம் நாடு. பல யுத்தங்களுக்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கையிலே அந்த நாடு வருகிறது. அப்பொழுது மதீனாவிலே ஜனாதிபதியாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். கலீஃபாவுக்கு அழைப்பு வருகிறது. ஷாம் நாடு படையிலே தளபதியாக அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் என்கின்ற நபித்தோழர் தளபதியாக இருந்தார். அந்த நபித்தோழர் 7 முக்கியமான சஹாபாக்களிலே ஒருவர். ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக ஆரம்ப காலத்திலே இருந்த ஒருவர். அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்திலே நம்பிக்கையான ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் அபூ உபைதாவை பாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் மெச்சி பேசிய ஒரு நபித்தோழர். சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர். அபூபக்கர் இல்லை என்றிருந்தால் அந்த இடத்திலே முதல் கலீஃபாவாக தெரிவு செய்வதற்கு பிரயோகிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர். அமருக்கு மிச்ச நெருக்கமான ஒரு நபித்தோழர். அப்படி அந்நிய உறவு 2 பேருக்கும். அடிக்கடி அல்லாஹ்வை பற்றி மார்க்கத்தை பற்றி 2 பேரும் நசீஹத் பண்ணிக் கொள்வார்களாம். ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அவர் இவருக்கும் இவர் அருவருக்கும் சொல்லி சொல்லி அழுவார்களாம். அபூ உபைதா தளபதி வெற்றி கொள்ளப்படுகிற ஒரு வீரன். இந்த வெற்றியை கிறிஸ்துவத்துக்கு கீழால், அவருடைய ஆதிக்கத்துக்கு கீழால் இந்த ஷாம் நாடு இஸ்லாமிய நாடாக மாறியதன் பின்னால் அந்த பிரமாண்டமான வெற்றியை கொண்டாட, அதை எடுக்க, திறவுகோலை எடுக்க உமருக்கு அழைப்பு வருகிறது ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னு கத்தாப் கடிதத்தை வாங்கினார். அபூ உபைதா என்னை அழைக்கிறார், அதற்கு பதில் சொல்ல அதை நான் மதித்து அதற்காக நான் போக வேண்டும் என்று தயாராகிறார். மதீனாவில் இருந்து கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ஷாம் நாடு நோக்கி புறப்படுகிறார். படை இல்லை, ராணுவம் இல்லை, அதாவது பெரிய பெரிய பவனிகள் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஜனாதிபதி 100 கிலோமீட்டர் தூரம் கடக்க வேண்டும். நாட்களுக்கு பயணம். அவரோடு ஒரே ஒரு சேவன் தான், ஒரே ஒரு சேவகன் மட்டும்தான். கலீஃபா அவருக்கு ஒரு சேவகன், ஒரு குதிரை, ஒரு வாகனம். ஷாம் நாடு நோக்கி வருகிறார். உமர் இப்னு கத்தாப் இந்த வெற்றியை எடுப்பதற்காக வருகிறார் என்பதை அபூ உபைதாவுக்கு தகவல் கிடைத்தது. ஜனாதிபதியை வரவேற்பதற்காக அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த குதுஸ் பலஸ்தீனிலே படை தயார்படுத்தினார்கள். பவனி. ஜனாதிபதி வருகிறார், உமர் இப்னு கத்தாப் வருகிறார். வெற்றியை எடுப்பதற்காக வருகின்ற இந்த ஜனாதிபதியை வரவேற்பதற்காக 2 பக்கத்திலேயும் பெரிய ராணுவ படையும் மக்கள் கூட்டமும். பலஸ்தீனிலே அந்த காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்துவர்கள் கூட யார் இந்த உமர், யார் இந்த பலசாலி, இவ்வளவு ஸ்ட்ராங்கான எங்களை வென்றெடுத்த அந்த மனித தளபதி யார் என்பதை பார்ப்பதற்கு அந்த படை தளபதிகள் கூட விழா கோலம் போட்டு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீனுடைய போர்டருக்கு உமர் இப்னு கத்தாப் வந்தார். தன்னுடைய கண்ணுக்கு எட்டிய தூரத்திலே தன்னை வரவேற்பதற்காக ஒரு கூட்டம் தயாராகிக் கொண்டிருக்கிறதை கண்டார். அந்த நேரத்தில் குதிரைக்கு மேலால் இருந்த ஜனாதிபதி கீழே இறங்கினார். இறங்கி தன்னுடைய சேவகன்ட்ட சொன்னார், குதிரையிலே ஏறு என்று சொன்னார்கள். அவர் ஏற மறுத்து விட்டார். ஜனாதிபதி வரவேற்க நிற்கிறார்கள். நான் எப்படி குதிரைக்கு மேலால் ஏற முடியும்? மறுக்க மறுக்க திருப்பி திருப்பி உமர் இப்னு கத்தாப் வற்புறுத்தும் பொழுது சேவகன் குதிரைக்கு மேலால் ஏறினார். இரண்டாவதாக என்ன செய்தார்? தான் அணிந்திருந்த பூட்ஸை, ஷூவை கலட்டி தன்னுடைய 2 புஜத்திலும் தொங்க போட்டுக் கொண்டார்.
நடந்தார் உமர் இப்னு கத்தாப். வருகின்ற பொழுது அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடோடி வந்தார்கள். ஜனாதிபதியை வரவேற்று கூட்டிக் கொண்டு வருகின்ற பொழுது இப்படி ஒரு கோலம். குதிரைக்கு மேலால் சேவகன், வெறுங்காலோடு உமர் நடக்குகிறார். அணிந்திருந்த ஷூ களத்துக்கு மேலால் இருக்கிறது. யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே, இது என்ன காரியம், என்ன கோலம் இது? உங்களை எதிர்பார்த்து இந்த சாம்ராஜ்யம், படை வீரர்கள், இராணுவர்கள், சக்கரவர்த்திகள், மன்னர்கள், முத்துல தங்கத்துல செல்வத்துல கொளிச்சவர்கள் யார் இந்த உமர் என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நீங்கள் வருகின்ற கோலம் என்ன என்று கேட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ஒன்றும் பேசவில்லை, நகர்ந்தார். திருப்பி திருப்பி அபூ உபைதா, யா உமர், உமர் இப்னு கத்தாப் யா அமீருல் முஃமினீன், இதை செய்யாதீர்கள் என்று திருப்பி திருப்பி கேட்க கேட்க உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், அல்லாஹ். அல்லாஹ் என்றால் அதாவது எனக்கு ஏற்பட்ட கைசேதமே. உமர் சொல்லுகிறார், யா அபா உபைதா, அபூ உபைதாவே, என்னை நீ டிஸ்டர்ப் பண்ணாதீர், எனக்கு இடைஞ்சல் தராதீர், நீ மௌனமாக இரு. இந்த இடத்தில் உன்னை தவிர வேறு யாராவது எனக்கு இப்படி பேசினால், அமீருல் முஃமினீனே, என்ன காரியம் என்று வேறு யாராவது, உன்னை தவிர வேறு யாராவது சொல்லியிருந்தால், இந்த உலகம் மறுமை நாள் வருகின்ற மனிதர்கள் அறிந்து கொள்ளும் வரை அவனை நான் தண்டிச்சிருப்பேன், அப்படி ஒரு தண்டனை நான் கொடுத்திருப்பேன். நீ அபூ உபைதா, நீங்க அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்துல ரசூலுல்லாஹ்வால நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லப்பட்ட உனக்கு என்னால் அந்த தண்டனை தரையலாம். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர். மற்றவர்களோடு நடந்துகின்ற அதாவது நடைமுறை உனக்கு எனக்கு செய்ய முடியாது. வேறு யாராவது என்னோடு இப்படி நடந்திருந்தா தண்டிச்சிருப்பேன். மறுமை நாள் வரைக்கும் அந்த தண்டனையை மக்கள் உணர்கின்ற அளவுக்கு கடுமையாக நான் தந்திருப்பேன் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதுதான் பாடம். அதுதான் இந்த ஜும்மாவுடைய கடைசி ஒரு வார்த்தையாக எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அது இருக்கட்டும். சொன்னார், யா அபா உபைதா, ஏ அபூ உபைதாவே, குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியத்தின், ஒரு காலத்துல நானும் நீயும் எங்களை எல்லாம் இந்த உலகம் பார்த்து சொன்னது ஜாஹிலியா கூட்டம் என்று சொன்னார்களா இல்லையா? வரலாற்றுல எங்களுக்கு முதலாவதாக சொன்ன பேர் இவர்கள் ஜாஹிலியா கூட்டம். மனிதனாக வாழ தெரியாத கூட்டம், சண்டை பிடித்த கூட்டம், அடுத்தவர்களின் சொத்தை சூறாடிய கூட்டம், அடுத்தவர்களை கொண்டு மண்டையோட்டிலே மது அருந்திய கூட்டம் என்றெல்லாம் வரலாறு என்னையும் உன்னையும் பேசியது ஞாபகம் இருக்கிறது. குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியா. இந்த உமர் இவரை பார்த்து ஏளனமாக இந்த சமுதாயம் பேசியது. ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். இந்த உமரை, இந்த அபூ உபைதாவை யார் கண்ணியப்படுத்தினான்? எதனால கண்ணியம் வந்தது? உமர் என்றால் இன்றைக்கு நீ சொல்வதை போன்று என்னை பார்ப்பதற்காக இவ்வளவு கூட்டம் என்றால், சக்கரவர்த்திகள், இராணுவங்கள், ராஜாக்கள் இந்த உமரை எதிர்பார்த்து நிற்கிறார் என்றால் அது யாரால்? உமராலா? உமருடைய வீரத்தாலா? உமருடைய செல்வத்தாலா? உமருடைய பரம்பரையாலா? இல்லை. இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தவிர வேறொன்றுமே இல்லை. இந்த நபி வந்தால், இந்த நபியை நாங்கள் ஈமான் கொண்டோம். இந்த நபி எதையெல்லாம் வழிமுறை கலாச்சாரம் என்று காட்டினார்களோ அதை எங்களுடைய தலைக்கு மேலால் வைத்து ஈமான் கொண்டு அது மட்டும்தான் எங்களுடைய வழி என்று எப்ப நம்பி இந்த உலகத்துல நடைமுறை படுத்தினோமோ அப்ப அல்லாஹ் உமரை உயர்த்தினான், அப்ப அல்லாஹ் அபூ உபைதாவை உயர்த்தினான், அப்ப நாங்க கண்ணியம் பெற்றோம். இதான் கண்ணியம். வமன் இப்தகல் இஸ்ஸத பிகைரில் இஸ்லாம். இந்த உலகத்துல வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்லாத வேறொரு நடைமுறையின் மூலம் இந்த உலகத்துல கண்ணியத்தை எதிர்பார்த்து, உயர்வை எதிர்பார்த்து நின்றானேயானால் அதல்லஹுல்லாஹ், அவன் மரணிக்க முன்னால் அவனை கேவலப்படுத்திய நிலையில், பலவீனப்படுத்திய நிலையில் வைத்துத்தான் அல்லாஹ் அவனை மரணிக்க செய்வான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் இன்றைய ஜும்மாவுடைய சுருக்கம். அதாவது உலகத்தில் இத்தனை பேர், இந்த பள்ளியில் எத்தனை பேர், எமக்கு எது விருப்பமாக இருக்கணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாம் என்று எதை எங்களுக்கு சொன்னார்களோ
அதுதான் எங்களுக்கு கண்ணியம் தரும். அதைத்தான் கண்ணியமாக நினைக்க வேண்டும். அதைத்தான் இந்த மார்க்கம் எங்களிடம் எதிர்பார்க்கிறது. அதை நடக்கக்கூடாது என்றுதான் வெளியிலே இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் எங்களை சுத்தி கொண்டு எங்களோடு போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்ப இந்த மார்க்கத்துடைய கலாச்சாரத்துக்கு தலை சாய்த்து நாங்கள் வாழ்கிறோமோ அப்ப அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை உயர்தரமான கண்ணியமான பெருமையான ஒரு சமுதாயமாக மாற்றுவான் என்பதை நானும் நீங்களும் ஈமான் கொண்ட நிலையிலே இந்த மார்க்கத்திலே பிடிப்புள்ள மனிதர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் அஸ்தக்ஃபிரு இன்னஹு கஃபூருர் ரஹீம்.